ஆளுநரை சந்தித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். நேற்று அதிமுக போராட்டம், இன்று விஜய் ஆளுநர் சந்திப்பு, ஆதரவு தெரிவித்த அண்ணாமலை. தேசிய மகளிர் ஆணையம் இன்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை விசிட் அடித்திருக்கிறது. இன்றைய தினத்துல விஜயும் ஆளுநரை சந்தித்திருக்கிறார். யூனிவர்சிட்டிக்குள்ள இன்னும் ஏன் ஆளுநர் துணைவேந்தர்களை நியமிக்காமல் இருக்கிறார்? பின்னணியில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல்கள். உண்மையாகவே மாணவிக்கு நீதி கிடைப்பதற்காக விஜய் ஆளுநரை சந்தித்தாரா? அவருடைய கடிதத்தில் குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன? பின்னணியில் இருக்கும் கூட்டணி கணக்குகள், இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர், நடிகர், அரசியல் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் ஒன்றை கொடுத்துருக்கிறாரு. அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்வி வளாகங்கள் முதற்கொண்டு பல இடங்களில் பெண்கள் இன்னலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, பெரும் வேதனைகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, பல சங்கடங்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர்களை சந்தித்து ஒரு மனு கொடுத்திருக்கிறார். எப்படி காலையில் தான் ஒரு கடிதம் எழுதுகிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்வி வளாகம் முதற்கொண்டு பல்வேறு இடங்களில் நம்ம நாட்டு பெண்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்குறாங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாக படிக்கிறதுக்கு கல்வி வளாகத்துக்கு செல்லுங்க, நான் இருக்கிறேன், ஒரு அண்ணனா இந்த கடிதத்தை எழுதுறேன், நிச்சயமாக நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு, அண்ணன் வரேன் வழிவிடு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் காலையில் ஒரு கடிதம் எழுதுறாரு. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, திடீர்னு 1 மணிக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்களை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சந்திக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது. அப்புறம் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்த புகைப்படங்கள், என்ன மாதிரியான மனு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விவரங்கள் வெளியே வருது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஃபென்சல் புயல்னால தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆளுங்கட்சி என்ன கேட்டிருக்குதோ அந்த நிதியை நீங்கள் நிச்சயமாக வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாணவிக்கு ஏற்பட்ட அந்த வன்கொடுமை விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அதிமுக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒரு புறம் அண்ணாமலை பெரிய அளவுக்கு ட்ராமா ட்ரை பண்ணார். அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எஃப்ஐஆரை இந்த திமுக அரசாங்கம் வெளியிட்டுட்டாங்க, அந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களில் அண்ணாமலை பத்திரிக்கை முன்னாடி பேட்டியெல்லாம் கொடுத்து சாட்டையாலெலாம் அடிச்சுக்கிட்டாரு. அந்த சாட்டையால் அடிக்கப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே புஸ்வானமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்கிது. அந்த NIC நிறுவனம் தான் இதற்கு பொறுப்பு. நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அப்படிங்கிற நிறுவனம் தான் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு பொறுப்புன்னு அவர்களே ஒப்புக்கொண்டார்கள். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சட்டங்கள் எல்லாம் IPCயில் இருந்துச்சு. இப்போ BNC, பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற இதுக்கு மாற்றினதுனால அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த பாலியல் ரீதியாக வரக்கூடிய எஃப்ஐஆர்கள் எதுவுமே பொது வெளியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ரூல் ஏதோ மாறி இருக்கிறதுனால, அது டவுன்லோடபிள் ஆப்ஷனாக வெளியில் வந்ததுனால அந்த எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை அவர் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுக்கிடுவார் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதே விளக்கத்தை தான் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே கொடுத்தாங்க. இது எங்கே தவறு கிடையாது, தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய தவறு. ஏன் கமிஷனர் கூட அதே விளக்கத்தை தான் கொடுத்தாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் தாவேக தலைவர் விஜய் அவர்களையும் பாராட்டி இருக்கிறார். சகோதரர் விஜய் அவர்கள் செய்த செயல் மிகவும் பாராட்டுக்குரியது அப்படின்னு பாராட்டி இருக்கிறாரு. விஜயை மட்டும் பாராட்டலை. நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா, அதிமுக ஒரு போராட்டம் சென்னையில் இருக்கக்கூடிய மால்களில், இன்னும் பல்வேறு நகரங்களில் பார்த்தீங்கன்னா, யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு போஸ்டரை ஒட்டி ஒரு ட்ரெண்ட் பண்ணுற மாதிரி விதத்தில் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா, அதிமுக IT விங்க பாராட்டி ஒரு பதிவு ஒன்று விடுறாரு. ஸோ இன்றைக்கு விஜய் போகிறாரு. விஜயையும் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாராட்டுறார். அப்படிங்கிறதுல ஏற்கனவே எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையினால பாஜகவினுடைய மேலிடம் கடும் கோபத்தில் இருப்பதாக செய்திகள் வந்தது. அதனால் விரைவில் அண்ணாமலை மாற்றப்படுவார். அதனால தான் அண்ணாமலை தரப்பில் IT ரெய்டெல்லாம் நடத்தினாங்க.
அவர் கட்சி தலைவர் பதவியை விட அவருக்கு தனக்கு சொத்து சேர்க்கறதுல தான் அதிகமான முனைப்பு காட்டியிருக்கிறார். அவரும் அவருக்கு சம்பந்தப்பட்ட நகரும் பல நூறு கோடிகளை சம்பாதிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திருச்சி சூர்யா முதற்கொண்டு பல்வேறு நபர்கள் சமூக வலைதளத்தில் வந்து குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ரைடு வந்துச்சு, விரைவில் அவர் பதவியும் பறிக்கப்படும், ஏன்னா அவர் தான் அதிமுகவினுடைய கூட்டணிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி உறுதி அப்படிங்கிறது தான் அண்ணாமலையினுடைய இந்த மனமாற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருவேளை அந்த கூட்டணியில் விஜயும் சேர்ந்து கொள்ளலாம், அதனால தான் விஜய்க்கு வந்து அண்ணாமலை வந்து பாராட்டுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு வாரம் கழிச்சு என்ன திடீர்னு இப்போ ஆளுநரை சந்திக்கணும், இடையில ஒரு வாரம் எங்க போனாரு, அவர் ஏன் இன்னும் பத்திரிகையாளர்களே சந்திக்க மாட்டுறாரு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் வருது. எப்படி வந்து ரஜினியை வச்சு பாஜக அரசியலுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள நுழையணும்னு நினைச்சாங்களோ, சீமான ஒரு பக்கம் இறக்கி விட்டு பின்னாடி இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ, அண்ணாமலை இறக்கி விட்டு முயற்சி செஞ்சாங்களோ, இப்போ அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாததுனால விஜயை வச்சு இப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்துற மாதிரி தான் விஜயினுடைய செயல்பாடுகளும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு வாரம் ஆலையை காணோம், சம்பிரதாயத்துக்கு மற்றவங்கெல்லாம் அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் சம்பிரதாயத்துக்கு தான் அரசியல் செய்கிறாரு. ஆளுநரை பதவியே தேவையில்லைன்னு மாநாட்டில் பேசினவர் இந்த ஆளுநரை பார்த்து இன்றைக்கு மனு கொடுக்குறாரு. இப்போ அந்த ஆளுநரை பார்த்து மனு கொடுத்த விஜய் அவர்கள் ஆளுநர்கிட்ட இன்னொரு விவகாரத்தையும் கேட்கணும். ஏன்னா யூனிவர்சிட்டிஸ்க்கு வைஸ் சான்சலர்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணாமல் இழுத்தடிச்சுக்கிட்டு அதில் வந்து அந்த தேடுதல் குழு அமைக்கிற விவகாரத்தில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதே இந்த ஆளுநர் RN ரவி அவர்கள் தான். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி முதற்கொண்டு பல்வேறு யூனிவர்சிட்டிகளுக்குள்ள இன்னும் வைஸ் சான்சலர் பதவிக்கான இது வந்து அப்பாயின்ட் பண்ணாமல் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி துணைவேந்தர்கள் வந்து நியமிக்கப்படலை அப்படின்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலும் ஏற்படுத்தக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை யார் கவனிப்பா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்குது. தமிழ்நாடு இந்தியாவிலேயே கல்வியில் வந்து டாப்பில் இருக்கிறது. அதுவும் பெண்கள் வந்து கல்வி கற்கிற விஷயமாக இருக்கட்டும், வேலைக்கு செல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இதில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியாக இருக்கிறது. அது இன்றைக்கு வந்த இந்த அரசு குழு செயல்படுத்தின திட்டங்கள் மட்டுமல்ல, காலங்காலமாக அதிமுக திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் 50 வருடத்திற்கு மேலாக கல்விக்கு, குறிப்பாக பெண் கல்விக்கும் பெண்கள் வேலை வாய்ப்புக்கும் அந்த அரசுகள் கொடுத்த முக்கியத்துவத்தினால இன்றைக்கு இந்தியாவையே முன்மாதிரியாக இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன திடீர்னு இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தமிழ்நாட்டில் பெருசாக்கி ஒரு புது அச்சத்தை வந்து பெண்கள் மத்தியில் விதைக்கிறதுக்கு பிஜேபி முயற்சி செய்கிறதா, இல்லை ஒரு குரூப் முயற்சி செய்கிறதா, அதற்கு வந்து பிஜேபியிலிருந்து எல்லாரும் வந்து முட்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எப்படி வெஸ்ட் பெங்காலில் வந்து அந்த மருத்துவ பயிற்சி மாணவி விவகாரத்தில் வந்து பாஜக அந்த மாநிலத்தில் அரசியல் செய்தாங்களோ, அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக தாவேக எல்லாம் சேர்ந்து அரசியல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. உண்மையாகவே அந்த மாணவிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா அரசு வந்து குற்றவாளியை ரொம்ப விரைவாக கண்டுபிடிச்சி அவரை அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கு வந்து நீதிமன்றத்தில் இது பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த வழக்கை வந்து நிகழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த விவகாரத்தில் வேற என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுக்காம துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய ஆளுநர்கிட்டயே போய் அரசை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா விஜய்க்கு என்ன மாதிரியான புரிதல்கள் இருக்குது? இப்போ யூனிவர்சிட்டிஸில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னா துணைவேந்தர்கள் இருந்தால் தான் அங்கே செய்ய முடியும். ஏன்னா துணைவேந்தர், இணைவேந்தர், வேந்தர் அப்படிங்கிற ஒரு ஹைரார்கி இருக்குது. அந்த வேந்தர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் தான் தொடர்ந்து இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் அரசுக்கும் இதுக்கும் இடையில இருந்துக்கிட்டு பல்வேறு குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஆட்கள்கிட்டயே போய் மனு கொடுக்குறாரு விஜய் அப்படின்னா விஜய்க்கு என்ன மாதிரியான புரிதல்கள் இருக்கிறது? இன்னொரு விஷயம், அந்த விஜய் அவர்களால் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே முடியாதா? ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சப்பையும் பத்திரிகையாளர்களை சந்திக்கல? கட்சி ஆரம்பிச்சு 2 மாதம் ஆச்சு, அதுக்கப்புறமும் எந்த ஒரு முக்கியமான மக்கள் பிரச்சனைக்கும் வந்து போராட்டத்துக்கோ இல்லை வேற எந்த இதுக்குமே வரல. அவங்க கட்சிக்காரர்களுடைய தலைமையிலையும் போராட்டம் இல்லை. ஆனால் இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த கடிதம் எழுதின அந்த கடிதத்தை கட்சிக்காரர்கள் அனைவரும் பெண்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்க. அவர் போய் ஆளுநரை பார்க்குறாரு. நேற்று மற்றும் நேற்றைய முந்தைய தினம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் விவகாரத்தில் இந்த விஷயம் வந்து அப்படியே அமுங்கி போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திருவள்ளுவருடைய அந்த சிலை நிறுவன 25வது ஆண்டு நிறைவு வந்து கொண்டாடுறாங்க. அது ஒட்டி அந்த கண்ணாடி பாலம் திறக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. இதை வந்து மக்கள் மனதிலிருந்து
டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் விஜய் அவர்கள் பிஜேபி அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையில் ஈடுபடுகிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நிகழ்கிறது. இந்த கவர்னர் துணைவேந்தர்களை அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, மாணவர்களுடைய பாதுகாப்பு விஷயங்கள் முதற்கொண்டு, கல்வி விஷயங்கள் முதற்கொண்டு பல்வேறு விஷயங்களில் அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது. இந்த கோர் இஷ்யூவை மெயினாக அட்ரஸ் பண்ணணுமே தவிர, இந்த விஷயத்தில் இப்போ விஜய் அவர்கள் போய் மனு கொடுக்கறதுனால என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ இந்த வழக்கை சிபிஐக்கே மூவ் பண்ணாலும் அது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய வரலாற்று அடிப்படையில் பார்த்தா சிபிஐக்கு போன எந்த ஒரு வழக்கும் முழுமையாக விசாரித்து விரைவாக நடவடிக்கை எடுத்த இதே கிடையாது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அதுவும் அந்த சிபிஐ இவர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறது, ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இன்னும் நினச்சா அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம். ஆனால் அதை நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பொதுவாக இப்போ பார்க்குறப்பன்னா பொலிட்டிக்கல் கெயினுக்காக தான் அதிமுக, தாவேகா, பாஜக போன்ற கட்சிகள் இந்த விஷயத்தில் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி காலையில் தான் தேசிய மகளிர் ஆணையம் அந்த குழு தமிழ்நாட்டுக்கு வருது. நேற்றைய தினத்தில் அதிமுக போராட்டம், இன்றைக்கும் சில இடங்களில் போராட்டம், விஜய் இந்த உடனே ஆளுநரை சந்திக்கிற விவகாரம், இது எல்லாவற்றையும் பார்க்குறப்ப இவர்கள் அரசியல் தான் செய்கிறாங்களே தவிர பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணுங்கிற எந்த ஒரு எண்ணமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.